கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்தை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு என்ன பேசுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வார்த்தைகளை கூறி அவர்களை உற்சாகப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி. விடுதலையோடு உடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக. உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் விடுதலையோடு வரப்போவதை நினைத்து உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். என கண்பானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அநேக வாக்கு தத்தங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்திலே வரக்கூடிய முன்பகுதி ஆண்டவருடைய எச்சரிப்பான காரியங்களை கேட்கக்கூடிய அதிகாரங்கள் அடங்கியிருக்கின்றது. பின்பகுதிகளை பார்த்தால் நிறைய வாக்கு தத்தங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகமாக இந்த புஸ்தகம் இருக்கிறது. எந்த நிலையில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமையாக இருந்தார்கள். அடிமை என்பதற்கு 2 காரியங்கள் உண்டு. ஆண்டவரால் அடிமைப்படுத்தப்படுவது என்பது வேறு, நாம அடிமைப்படுத்தப்படுவது என்பது வேறு. உதாரணமாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் அடிமையாக இருப்பார்கள் என்று முன்னதாகவே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாவதற்கு காரணம் தேவ சித்தம். முன்கூட்டியே ஆண்டவர் அந்த காரியத்தை நிர்ணயம் பண்ணியிருந்தார். அந்த எகிப்தியர்கள் மெய் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவர்கள் அடிமையாக கொண்டு போகப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த அடிமையாக வாழ்வதற்கும் இப்போ பாபிலோனிலே அடிமையாக இருப்பதற்கு வித்தியாசம். இவர்கள் பாபிலோனிலே அடிமையாக இருப்பதற்கு காரணம் இவர்களுடைய தவறு, இவர்களுடைய வணங்கா கழுத்துள்ள எண்ணங்கள், ஆண்டவருக்கு கோபமூட்டின காரியங்கள், ஆண்டவரை நம்பாமல் போனதற்குரிய தண்டனைகள், பாவங்கள் என்று சுருக்கமாக சொல்லிவிடலாம். எனவேதான் இப்படி அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மீட்கிறார். எகிப்திலிருந்து மீட்டார், பாபிலோனிலிருந்து மீட்டார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதின பின்பகுதிகளில் எல்லாம் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள் இப்படி பாபிலோனிலே சிறைப்பட்டு கிடந்த மக்களுக்காக ஆண்டவர் எழுதின வார்த்தைகள். அப்போ அவங்களை பார்த்துதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அடிமைத்தன வாழ்க்கையில சிக்கி சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்க வாழ்க்கையில நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வெறும் காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லல, புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுறார். அந்த புதிய காரியம் எப்படி இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது என்றால், மிக அழகாக இந்த வசனத்தில் சொல்லுகிறது பாருங்கள். 1, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் செய்யக்கூடிய புதிய காரியம் என்ன? 2 காரியம் சொல்றார். 1 வனாந்தரம், அதுல வழி உண்டு பண்ணுவேன். இன்னொன்னு அவாந்தர வெளி, அதுல ஆறுகளை உண்டு பண்ணுவேன். வனாந்தரம் என்பது என்ன? ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். பண்படுத்தப்படாத நிலங்கள். பண்படுத்தப்படாத நிலங்கள். எனக்கு கொஞ்சம் நிலங்கள் உண்டு. ஒரு காலத்திலே அவைகளெல்லாம் பண்படுத்தப்படாமல் இருந்தது. என்னுடைய தாயார் அதற்கு நிறைய ஆட்களை வைத்து அதையெல்லாம் பண்படுத்தி இப்பொழுது நல்ல விளைச்சல் உள்ள நிலமாக அவைகள் பயன்பட்டு கொண்டு வருகின்றன. அப்போ பண்படுத்தாத ஒரு இடத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காரியங்களை செய்வார். அவாந்தர வெளி என்பது வேஸ்ட் லேண்ட். வேஸ்ட் லேண்ட் அப்படின்னா இது பயன்பாட்டுக்கு பயன்படாத ஒரு நிலம்.
இதை நம்ம எவ்வளவுதான் பண்படுத்தினாலும் சரி, அது பயன்பாட்டுக்கு ஒத்து வராது. இது பயன்படுவதற்கு ஏற்ற நிலம் அல்ல. அது ஒரு எம்டி லேண்ட். எம்டிலாம் சும்மா கிடக்கும். ஏன் சும்மா கிடக்குது? இந்த இடத்தை பயன்படுத்த முடியாது. அநேக இடங்களை நான் பார்த்திருக்கிறேன். அங்கே சின்ன சின்ன சரல் கற்கள், அது விவசாயத்திற்கு ஏற்ற இடமாகவோ மரங்களை நடுவதற்கு ஏற்ற மண் வளமாகவோ இருப்பதற்கு அது வாய்ப்பு இல்லாத ஒரு இடம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்குள்ளே இருந்தாலும் இவைகளிலே ஒரு பாதையையும் உண்டு பண்ணுவேன், அதிலே உங்களுக்கு ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன், ஒரு செழிப்பை கட்டளையிடுவேன். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை பண்படாத நிலம் போல காணப்படுகின்றதே, என்னுடைய வாழ்க்கை வெறுமையாக காணப்படுகிறதே என்று நீங்கள் கலங்குவீர்களே என்றால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கு நேராக வருகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். எத்தனை ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம்! வாழ்க்கையிலே வேதனையினுடைய உச்சக்கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? என் வாழ்க்கையெல்லாம் வெறுமையாக இருக்கின்றதே, பண்படாததை போல காணப்படுகிறதே, வெறுமையாக இருக்கிறது, உபயோகமற்றவனாக இருக்கிறேனே, எல்லா மக்களும் இவன் இருப்பது வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இவள் இருப்பது வீண் என்று சொல்லக்கூடிய அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு நான் ஒரு புதிய காரியம் செய்ய போறேன். ஒரு புதிய காரியம். அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுவார், வனாந்தரத்திலே அவர் வழியை உண்டு பண்ணுவார். எத்தனை உலக வாழ்க்கையில எதெல்லாம் முடியாது என்று சொல்லப்பட்டுள்ளதோ அவைகளிலே நமக்கென்று ஒரு பாதை. இவனுக்கு இந்த வாழ்வாய்யா, இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையா என்று சொல்லக்கூடிய அளவிலே காரியங்களை நடத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு உண்டு. எத்தனை பாக்கியம் உள்ளது அது, எத்தனை சிலாக்கியம் உள்ளது அது. ஆண்டவரே, எங்க வாழ்விலே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியங்களை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சி வரும். என் ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய காரியம் செய்ய போறாரு, புதிய காரியம் செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். புதிய காரியத்தை செய்ய மாட்டாரா? புதிய வேலையை தந்துவிட மாட்டாரா? புதிய வீட்டை தந்துவிட மாட்டாரா? புதுமையான காரியங்களை அனுபவிப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்கிற மக்களுக்கெல்லாம் இந்த செய்தி ஒரு ஆறுதலாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. என்ன செய்யணும்? அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது பாருங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நீங்கள் ஒரு காலங்களிலே பாவத்திற்கு அடிமையாயிருந்தீர்கள். பாவங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்து விட்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிற்பாடும் நீ அந்த பாவத்தை குறித்த சிந்தனையே உனக்கு இருக்கக்கூடாது. பாவங்களிலிருந்து விடுதலை தந்த கர்த்தர், பாவங்களிலிருந்து உன்னை விடுவித்த ஆண்டவர், அவர் நம்மை விடுவித்த பிற்பாடு வேதவசனம் சொல்லுகிறது அல்லவா, இரத்தாம்பர சகப்பை போல காணப்பட்டாலும் அதை வெண்மையான பஞ்சை போல மாற்றின ஆண்டவர் நமக்கு உண்டு. உலக மனிதர்கள் பழைய காலங்களிலே நடந்த காரியங்களை சுட்டி காட்டிக் கொண்டிருப்பார்கள். இவன் யோக்கியத்தினா நமக்கு தெரியாதா? இவன் பண்ணு வம்பு நமக்கு தெரியாதா? இவன் பேசினாமுன்னா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எவ்வளவு அவதூறா இருக்கும். அல்லது இவன் அப்பா இவன் தண்ணி அடிச்சுட்டு அங்கங்க விழுந்து கிடந்தவன் இப்ப என்னமோ பிரசங்கம் பண்ண வந்துட்டான். இப்படியெல்லாம் மக்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம் உண்டு. பழச நினைக்காதுங்க. பழச நினைக்காதுங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துடுது. கொஞ்சம் கையில காசு வந்த உடனே ஒரு காலத்துல தாழ்மையா இருந்ததெல்லாம் மறந்துட்டு அந்த பணத்திமிரில் அலைஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் நீங்க பழச நினைக்கணும். எப்படி இருந்து நமக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறாரு என்று நினைக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் புதுமையான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே என்றால், உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் நீங்கள் அடிமையாய் இருக்கும் பொழுது பட்ட வேதனைகளை நீங்கள் நினைக்காதுங்க. வேதனைகளை ஆண்டவர் மாற்றி விட்டார். வேதனைகளை மாற்றி உங்களுக்கு ஒரு புதுமையான காரியங்களை செய்வதற்கு அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பாக்கியம் அது, எத்தனை சாக்கியம் அது. அது என்ன புதிய காரியம் நமக்கு தெரியாது. நீங்கள் எதிர்பார்க்கிற புதிய காரியம் என்ன அது நமக்கு தெரியாது. ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நானும் என்னுடைய மனைவி அடிக்கடி பேசிக்கொள்ளுகிற காரியம், இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம செய்வோம்னு நினைச்சு பார்த்தோமா? நோ. இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அனுபவிக்கும் நினைச்சு பார்த்தோமோ? நோ. ஆண்டவர் புதிய புதிய காரியங்கள்,
புதிய புதிய காரியங்கள், சிந்தனைகளிலே எட்டாத காரியங்களை எல்லாம் அனுபவிக்கவும் செயல்படுத்தவும் பயன்படுத்தவும் உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் நமக்கு உண்டு. கடந்த காலத்தை நினைக்காதங்க, கடந்த காலத்தை நினைச்சு வேதனைப்படாதங்க. ஐயோ இப்படி எனக்கு ஒரு நிலைமை ஆகிவிட்டது அப்படிங்கிற வேதனை. ஆண்டவர் உங்களை விடுவித்திருக்கிறார். உங்களை விடுவிப்பதற்காகவே கல்வாரியிலே தன்னுடைய முழுமையான இரத்தத்தையும் சிந்தி மீட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னை விடுவிப்பதற்காக கல்வாரியிலே தன்னுடைய முழுமையான இரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். அவரால் நான் மீட்கப்பட்டிருக்கிறவன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், என்கிற ஒரு சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், எத்தனை பாக்கியம் தெரியுமா? அது எத்தனை சாக்கியம் தெரியுமா? அது ஆண்டவரே, அந்த அனுபவம் நமக்கு வந்த பிற்பாடு, என் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னித்த பிற்பாடு அநேகர் பழைய காலத்திலே செய்த தவறுகளையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். என்று நாம் ஆண்டவரின் மூலமாக ஒரு பெரிய மீட்பை பெற்றுவிட்டோமோ, அவர் மன்னிச்சிட்டாரியா, என் ஆண்டவர் என்னுடைய பழைய காரியத்தை எல்லாம் ஞாபகத்தில் வச்சிருந்தாருன்னா அவர் என்னோடு ஐக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. மனிதர்கள் பழசையே நினைச்சுக்கிட்டு இருப்பார்கள். ஆண்டவர் அப்படி அல்ல. நமக்கு புதிய காரியங்களை அவர் செய்யக்கூடியவர். புதிய காரியங்களை செய்வதற்காக காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். எத்தனை பாக்கியம் அது, எத்தனை சிலாக்கியம் அது. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நீர் புதிய காரியங்களை செய்ய போகிறீர். இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நான் பழச நினைக்க மாட்டேன். நீர் எங்களை விடுவிச்சு விட்டீர் ஆண்டவரே. எங்களை விடுவிப்பதற்காகவே கல்வாரியிலே உம்மையே தந்திருக்கிறீர். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்கப்பட்டவர்களாக இருப்பீர்களே என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வதற்கு ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அது அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் வனாந்தரத்திலே வழியையும் உண்டு பண்ணக்கூடிய ஆண்டவர் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கின்றார். அடிமையை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சேர்ந்ததை போல அடிமை வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுவித்திருக்கிறார். நீங்கள் பணத்திற்கோ மனிதர்களுக்கோ ஊழியர்களுக்கோ வேறு எவைகளுக்கோ அடிமைகள் அல்ல. முந்தினவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். கண்களை மூடுவோமா? நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீ எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற புதிய காரியங்களை நாங்கள் அனுபவிப்பதற்கு இப்பொழுதே அது தோன்றும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் புதிய காரியங்களை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள், முந்தினவைகளை மறந்து உம்மூலமாய் விடுதலை பெற்ற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்களை செய்தருளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்படி செய்ய போகிறதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.